செய்யவில்லை. உண்மைதான். ஏன் என்னுடைய தந்தை இப்படி என்னை அடிக்கிறார் என்றே தெரியவில்லை. எனக்கு கூட கேட்டுச்சுங்க. இவர் எந்த தப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல. உங்க தங்கச்சிக்குதான் ஆரவல்லி, உன் தங்கச்சி அவங்க தான் கட்டி பிடிச்சி முடித்தவங்க சொன்னாங்க. நான் கேட்டேன், என் காதல கேட்டுச்சு. இவங்க அரண்மனை உள்ள பேசி நான் வெளியே ரோட்ல என்ன கேட்டுச்சு எனக்கு. உன் தங்கச்சி தாங்க கட்டி பிடிச்சி முடித்தவங்க சொல்லிட்டு சத்தியமா அவங்க தான் கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, இவர் எதுவும் தப்பு பண்ணல. ஆடா கூடி கொடுத்த டாபரு கூட்டி கொடுத்த தப்பா பண்ண அது தப்புன்னு யார் சொன்னாங்க? கூட்டி கொடுத்தவனும் காட்டி கொடுத்தவனும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. உண்மையாதான். இந்த ஆனந்தனை காணவே எங்க வச்சுட்டு இருக்கா? சீக்கிரம் டைம் ஆகுதுல்ல, கூப்பிடுறா அவன். ஆனந்த ஆனந்த கொண்டுதான் வருகின்றேன். அப்படியா? உண்மைதான். வந்துட்டீங்க. அம்மா எதுக்காக என்ன தந்தீங்க? கடவுளே, குழப்பம் நேர்ந்து விட்டது. குழப்பமா? ஆமா, சந்தேகம். ஆமா, என்னமா குழப்பம்? ஆமா, நீண்ட நாட்களாக என் மனதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதை உன்னிடம் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை என்னால் தீர்க்க முடியுமா? உண்மைதான், உண்மைதான். முடிந்தால் நான் தீர்த்து வைக்கின்றேன். சொல்லுங்கம்மா. எப்படி தெரியுமா? அரண்மனையில் இருக்கின்றது அல்லவா ஒரு தங்க குதிரை வண்டி. ஆமா, குதிரை வண்டி இல்லவா? அந்த குதிரை வண்டி இப்போது யார் ஓட்டுவது? என்னுடைய தந்தை. தந்தை ஓட்டுறாரு. உண்மைதான். தந்தை இருந்து விட்டால் ஒருவேளை பேச்சு சரி, ஒருவேளை தந்தை இறந்து விட்டார், தாய்க்கு தலைமகன் நீதான், வாரிசு நான் தான். இந்த நாட்டுக்கு வாரிசு நீதான். நான் தான். உன் தந்தை செத்துட்டா நீ தான் அந்த குதிரை வண்டி ஓட்டுவேன். அவ்வளவுதானே? அரண்மனையிலே நாம் சாப்பிடுவோமே, தந்தை சாப்பிடுவார் அல்லவா? ஒரு வெள்ளி தட்டு. அந்த வெள்ளி தட்டுல இப்ப சாப்பிட்டு இருக்காரு உன் தந்தை. ஆமா, உங்க அப்பா ஒரு வேலை செத்துட்டேன்னு வச்சுக்க. அம்மா, குதிரை வண்டி ஓட்டுமா அந்த தட்டுல நான் தானமா சாப்பிடுவேன். அந்த தட்டுல நீ தான் சாப்பிடணும். தட்டுல நீ தானே சாப்பிடணும். உண்மைதான். நீ தானே அந்த தட்டுல நீ தானே சாப்பிடணும். நான் தான்மா. கடைசியா ஒரு கேள்வி. என்னம்மா? அரண்மனையில பஞ்சனார் இருக்குல்ல? பஞ்சனை இருக்கின்றது. நானும் உன் தந்தையும் இருவரும் படுத்து இருக்காங்க. ஆமாமா. வேலை உன் தந்தை செத்துட்டா என் கூட அந்த பஞ்சனையில நீதான் நிறுத்தீங்களா? கேட்டுட்டேன். பஞ்சனையில பயந்து நீ தானே படிக்க போறேன்ற சொத்து இந்த நாடு நகரம் 38 வருமெல்லாம் அவங்க அப்பா செத்துட்டு அவனும் போகணுமா? அவங்க அப்பாவோட நாங்க அடக்கிறேன். ஏன்டா இவங்கள சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க ஆத்தாக்கார செத்து விட்டா, குழந்தைய விட்டுட்டு செத்துட்டாடா. நான் வளர்த்த பாரு. ஏன் வளர்த்த? எதுக்கு இவங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இவன் வளர்ந்து வந்தானா இவங்க அப்பா கொடுக்காத சுகத்தை இவன் கொடுப்பான்னு தானே இவனை வளர்த்த. ஆமா தட்டா, இவங்க அப்பாவுக்கு வயசாகி பாச்சு. என்ன கூறுகிறீர்கள்? பிள்ளை கிடையாதா? அம்மா, நீங்கள் நினைப்பது தவறு. ஒரு வாரம் உங்களுடைய நான் இணங்க மாட்டேன். இதை தற்போதே தந்தை போட்டு நான் போறமா? அதனால நீ நல்லவனா கெட்டவனா இல்ல அது பொம்பளை பின்னாடி சுத்திங்க சோதிச்சு உங்களுடைய வளர்ப்பு ஒரு பொழுதும் நான் தீய வழியில் செல்ல மாட்டேன். நேர் வழியில் தான் செல்வேன். அப்படித்தானே? உண்மைதான். அவ்வளவுதானே? என்னை என் மேல இருக்கிற பாசத்தை தானே தப்பாலாம் கிடையாது. சரிமா? தப்பாலாம் கிடையாதுன்னா கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த இடத்தில் நடந்தது நம் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல இருக்கிறது தெரியவே கூடாது. அதனால உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு என் கருத்தை
தீய வழியில் செல்லக்கூடாது என்பதற்காக நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்னா தப்பா இருக்கலாம். ஆனால் நான் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்ற உங்கள் மனதில் ஆசை இருக்கிறது. அந்த ஆசைக்காக இதை தந்தையிடத்தில் அல்ல யாரிடத்திலும் கூற மாட்டேன். அதனுடைய உடம்பில் உயிர் உள்ளவரை நான் யாரிடத்திலும் கூற மாட்டேன். இது சத்தியம். பொத்தி பொத்தி வளர்த்தீங்க காத்தடித்தால் ஒரு மில்லி பொத்தி பொத்தி வளர்த்தீ கருப்பசாமி கண்ண குத்து மண்ணி சோறு ஊட்டி வளர்த்தீ சென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறைக்கணும். உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடித்தால் ஒரு மில்லி பொத்தி பொத்தி வளர்த்தி கருப்பசாமி கண்ண குத்து பண்ணி சோறு ஊட்டி வளர்த்தி செரியத்தா உரைக்குட்டி சொன்னி ஒரு சென்மத்தில நீங்க அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறைக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடித்தால் ஒரு மில்லி பொத்தி பொத்தி வளர்த்தி கருப்பசாமி கண்ண குத்து மண்ணி சோறு ஊட்டி வளர்த்தி உனக்கு திருமணம் வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை என்னிடம் கொடுத்திருந்தான். அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்த உனக்கு முன்னாடி பெண் என்று அழகு பார்த்திருப்பேன். அதே உடைய நான் சுமந்த பெண்ண தாயா இருந்தால் இதை தவறு செய்வாயா? பெற்ற தாயை விட பலத்தை விட்டாண்டா முக்கியம். பலத்தால பாராமல் அவளோட தாயே மகன் ஏன்
இவனை என்னுடைய மகனை உரைப்பதில் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இவனது நாட்டில் இருக்கக்கூடாது, அடிக்க வேண்டும், துண்டு துண்டாக வெட்டி சாக்கை கழுவி இறக்க வேண்டும். என் முகத்திலும் இருக்கக்கூடாது. செய்யவில்லை உண்மைதான். ஏன் என்னுடைய தந்தை இப்படி என்னை அடிக்கிறார் என்றே தெரியவில்லை. எனக்கு கூட கேட்டுச்சுங்க, இவர் எந்த தப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல. உங்க தங்கச்சிக்குதான் ஆரவல்லி, உன் தங்கச்சி அவங்க தான் கட்டி பிடிச்சி முடித்தவங்க சொன்னாங்க. நான் கேட்டேன், என் காதால கேட்டுச்சு. இவங்க அரண்மனை உள்ள பேசி நான் வெளியே ரோட்ல என்ன கேட்டுச்சு எனக்கு. உன் தங்கச்சி தாங்க கட்டி பிடிச்சி முடித்தவங்க சொல்லிட்டு சத்தியமா அவங்க தான் கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, இவர் எதுவும் தப்பு பண்ணல. சத்தியமாக என் தங்கச்சி உண்மைதான். கட்டி பிடிச்சி முத்தம் உண்மைதான். முத்தம் தானே கேட்டா கூட கூடாது. ஆடா கூடி கொடுத்த டாபரு கூட்டி கொடுத்த டாபருன்னு தப்பா பண்ண அது தப்புன்னு யார் சொன்னாங்க? கூட்டி கொடுத்தவனும் காட்டி கொடுத்தவனும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. உண்மையாதான். கூட்டி கொடுப்பது குறுங்காடாச்சு, காட்டி கொடுப்பது கடவுள் கிருபை. என் தங்கச்சி என்னடா கேட்டா, அவ காட்டுது கம்பா கேவரு ஆளனா பாருங்க பார்த்துட்டு ஒரே ஒரு முத்தம் தானே அவன் குழந்தைதான் ஆயுது நடந்து பாருங்களா. நிறுத்தனவனுடைய பேச்சை சின்னஞ்சிறு வயது ஒரு தாய் தந்தையை எட்டி உதைத்தால் அது இதமாக இருக்கும் என்று தாய் தந்தை சிரிப்பார்கள். ஆனால் ஒருவன் வளர்ந்த ஆளாகிய பின்பு தாய் தந்தை எட்டி உதைத்தால் அது மிகவும் அதனுடைய வலியானது மிகவும் கொடியது. சின்னஞ்சிறு வயதுல கேட்டா முத்தாது, காமம் கிடையாது. நானும் வளர்ந்து திருமண வயதை பூர்த்தி அடைந்து விட்டேன். இப்போது என்னிடத்திலே ஓடி வந்து என்னை காமத்தோடு பார்த்தது மட்டுமல்லாமல் முத்தத்தை கேட்டதனால் நான் கொடுக்க மாட்டேன் என்று உழைத்தேன். ஆனா கூட்டி கொடுப்பதற்கு ஒரு சாட்சி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன மாணவரா பாப்பா தேவையாரா நீ சொல்லிதான் தெரியுமா? ஊருக்கே தேவையா அவ தேவையா? நான் கூட்டி வச்சு என்ன பண்ண போறப்பா? அப்படி நான் கூட்டி வச்சுனேன். உங்க அப்பா பாடுதானே அந்த கேவனுக்கு யாரையாவது பொண்ணு கேட்கறாங்க. கட்டி வச்சா போதுன்னா வைக்க போறது பேராகிற மாதிரி உங்க அப்பன் பேராகிறாங்க. நாட்டு மண்ணன் தானே உங்க அப்பா. அவனுக்கு அறிவு இல்லை. என்னடா இது 1000 தான் இருந்தாலும் நாமளும் வயசான கேட்கலாம். அந்த குழந்தை அறியாத குழந்தை இருக்குது, அது வாழ்க்கையை நம்ம பாயாக்கலாமா அப்படின்ற எண்ணம் அப்பனுக்கு வந்துதா? அப்படி என்றால் அப்படியே கட்டின கல்வெட்டு ஒழுங்கா வண்டி ஓட்டணுமா இல்லையா? அவன் சும்மா வந்து அவன் என்ன பண்ணுவான் பாவம். இதற்கெல்லாம் நீங்கள் தீட்டிய சதி வலையில் என்னுடைய தந்தை மாட்டியது மட்டுமல்லாமல் நாங்களும் மாட்டோம். சதி வேலை கிடையாது, இது லஞ்சம். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் நன்றி விசுவாசம்ன்றது மனதிலே கொஞ்சமாவது இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரனா கூட இருக்கட்டும், அவன் வேலைக்காரன் இருந்தாலும் அவனுக்கு உண்டான மரியாதையை நாம கொடுக்கணும். ராஜா அது செய்யறாங்க பரவாயில்ல, முதலாளி நம்மள மரியாதை பேசுறாரு அப்படின்னு வேலை கையா சரியில்லை கத்துமாலாம் செருப்பு பிச்சு போடுவோம். இப்படி பேசி போறான், பின்னாடி போய் ஆப்போசிட் போய் வண்டி ஓட்ட டிரைவர் பேசி அந்த மாதிரி நான் வேலைக்காரன் இருந்தாலும் அப்பா எனக்கு உண்டான மரியாதை கொடுத்தான். எழுதின பையனா அயல்நாடு போய் 4 எழுதி படிச்சுட்டு வந்துட்டேன். இட்டக்கால் செருப்புக்கு சமமான அவன் காலாளிடக்கூடிய வேலையை நான் கரத்தால் செய்து பேசலாமா? நான் வேலைக்காரன் இருந்தாலும் எனக்கு ஒரு தன்மனம் கிடையாது. சதிவலையில் நாங்கள் மாற்றிக் கொண்டோமா? வாழ்க்கை இழந்த
இந்த சோதனையா இறைவா இது முறையா எனக்கு இந்த சோதனையா வாழ்க்கை இழந்த பாவி இழந்த பாவி வாழ வழி இல்லை நான் உலகத்திலே என்னை போற்றுவார் யாரும் இல்லை என்னை போற்றுவார் யாரும் இல்லை இன்று முதல் இந்த நாட்டில் உன்னுடைய பாதமே படக்கூடாது. அப்படியா? பிறந்தது இரண்டு, ஆஸ்திக்கு பிறந்தது ஒன்று, ஆசைக்கு பிறந்தது ஒன்று. ரெண்டுமே நாட்டுல கிடையாது. இனிமே நமக்கு எதிர்ப்பா யாருமே கிடையாது. எங்க தங்கை இன்னும் தனம்